மேம் எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேம், நம்ம மலர் மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரெமடியை வச்சுங்க எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியுங்களா? வெறும் 4 மருந்தை வச்சு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணனா எதுக்கு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் வந்து 38 மருந்து எதுக்கு கண்டுபிடிக்கணும்? கண்டிப்பாக மேம், இதே டவுட் எனக்கும் இருந்ததுங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அவங்க வந்து சொன்னாங்க, உங்ககிட்ட இந்த 4 ரெமடி இருந்ததுன்னா போதும், நீங்கள் எல்லா பிரச்சனையுமே மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேம். அதான் கேட்டேங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குமே 38 கேரக்டர்ஸ் இருக்கும். கண்டிப்பா அந்த 38 கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ரெமெடி நீங்க தேவைப்படும் போது அது கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மல் ஆகும் அப்படிங்கிறது தான் பேட்சோட தியரி. ஸோ அந்த மாதிரி உங்களோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ரெமெடி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த வெறும் 4 மருந்துல வந்து எனக்கு எல்லாமே பிரச்சனை முடியும்னா இப்போ எல்லாருமே அந்த 4 மருந்தை யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு வீடியோவில் அவர் பார்த்துட்டு வந்திருப்பாரு. 4 மருந்து வச்சு ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது என்ன வீடியோ, அவங்க சொன்ன என்ன ரெமெடி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசி நம்ம ஹோலிஸ்டிக் ஹீலிங்கில் வந்து நம்ம போட்டிருக்கோம். போய் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு அதை பற்றின என்ன கருத்து இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.